ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஈஸி ஹோம் ஃபுட். இது உங்களுக்கான சமையல் சேனல். நாட்டுக்கோழி வறுவல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும் போதே அதுலேருந்து கொஞ்சம் கறி எடுத்து அப்போவே ஈஸியாக ஒரு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கமே. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றது வீடியோ இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதுவும் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம அந்த குழம்புலேருந்து தேவையான கறி எடுத்துக்கலாம். நான் இப்போது இந்த வீடியோ பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கான ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 சின்ன பச்சை மிளகாய், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதோட வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த நாட்டுக்கோழி கறி, குழம்புலேருந்து எடுத்து வச்சுக்கிற கறி அப்படியே இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பெப்பர் இடித்து வச்சுக்கலாம். இதில் இடித்து ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் தூள் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் இடித்து வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இப்படி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு பண்ணும்போது கூடவே ஒரு டிஷ்ஷு ஈஸியாக அதுலேருந்து எடுத்து பண்ணிடலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.